Hi friends, welcome to Bashaas Kitchen. Bashaas Kitchenல இன்றைக்கி நம்ம வீக்கெண்ட் ஸ்பெஷல் vlog பார்க்க போகிறோம். இந்த vlog வந்து சாட்டர்டே அண்ட் சண்டே 2 நாளைக்குரிய ஒரு ரேண்டமான vlog தான். ஸோ வீக்கெண்ட்னாலே நம்மளுக்கு வீட்டில் நிறைய வேலைகள் இருக்கும். அதே மாதிரி நம்ம வெளியே எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவோம். ஸோ இது எல்லாம் தான் இந்த vlogல உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எங்களோட வீக்கெண்ட் எப்படி போச்சு அப்படின்றத வாங்க பார்க்கலாம். என்னோடய வீக்கெண்ட் இந்த தடவை பார்த்திங்கன்னா க்ளீனிங்கில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ காலையிலே எந்திரிச்ச உடனே பார்த்தா கிச்சன் இந்த கோலத்தில் இருந்துச்சு. இந்த கோலத்தை சரி பண்ணணுமே ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு கிச்சன் க்ளீனிங் பண்ணிடலாம், அதுக்கப்புறமா வந்து சமையல் வேலை, அதுக்கப்புறமா மற்ற வேலையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து பிளான் பண்ணேன். காலையிலேயே மார்க்கெட்டுக்கு போய் நண்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதனால் இனி அதை வேற சமைக்கணும். ஸோ அதெல்லாம் சமைக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு வாஷ் பேசின் அப்புறம் இந்த கிச்சன் ஏரியாலாம் கொஞ்சம் க்ளீனாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அதை வாஷ் பண்ணி எடுத்து வைக்க ஈஸியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லா பாத்திரத்தெல்லாம் கழுவி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு மேடையெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். வீடு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே கந்தரக்கோலமாக கிடந்துச்சு. ஸோ அந்த க்ளீனிங் ப்ராசஸும் சைட் பை சைட் நடந்துட்டு இருந்துச்சு. வீக்கெண்டில் எனக்கு வந்து மாவு காலி ஆயிடுச்சு. அதனால நான் வந்து நைட்டே வந்து மாவு ஊற போட்டிருந்தேன். அரிசி உளுந்து எல்லாமே ஊற போட்டு வச்சுருந்தேன். அதை வந்து ஒரு சைட் பை சைடில் வந்து கிரைண்டரில் போட்டிருந்தேன். யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னா வந்து 4 கிளாஸ் அரிசிக்கு 1 கிளாஸ் உளுந்து சேர்த்துக்குவேன். ஆனால் இந்த தடவை என்ன பண்ணிட்டேன்னா 5 கிளாஸ் அரிசி சேர்த்துக்கிட்டேன். அதனால் கொஞ்சம் மாவு எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. ஸோ எங்களுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு வர மாவு 10 நாள் ஆயிடுச்சு. ஸோ மாவு கொஞ்சம் ரொம்ப புளிச்சு அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் போடும்போது 4 கிளாஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு மாவு வந்து வலிச்சிட்டு இருந்தேன். ஸோ உளுந்து வந்து வலிக்கிறதுக்கு இதுதான் வந்து கரெக்டான பதம். பாருங்கள், இப்படி எடுத்து இப்படி தூக்கி இப்படி உளுந்தை பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி பவுலாக வந்து கீழே விழுகும். இந்த மாதிரி உங்களோட உளுந்து கிரைண்டரில் நல்லா வருது அப்படின்னா வந்து இது வந்து எடுக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி உளுந்து வந்து கொஞ்சம் லைட் எல்லோயிஷாக இருந்தால் கூட எடுக்கக்கூடாது. நல்லா பியோர் ஒயிட் கலரில் ஆயிடணும். அப்போ தான் வந்து உளுந்து நம்மளுக்கு நல்லா அரைஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டே வந்து உளுந்தும் வெந்தயமும் ஒன்றாவே ஒரே பாத்திரத்தில் ஊற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். வெளியே வைக்க மாட்டேன். ஏன்னா உளுந்து சூடாயிருச்சுன்னா எனக்கு சரியாக பொங்க வராது, இட்லி நல்லா வராது. அதனால நான் எடுத்து உளுந்தையும் வெந்தயத்தையும் மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அரிசி வந்து கழுவி அதை வந்து நான் வந்து கிச்சன்லேயே வச்சுருவேன். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் இட்லிக்கு மாவு போடும்போது இந்த முறையை பயன்படுத்தி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளுக்கு வந்து உளுந்து பழசாயிரும் இல்லையா? ஸோ பழசான உளுந்து சில சமயம் பொங்காது. அந்த மாதிரி உளுந்து கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு பொங்கி வரும். இட்லியும் நல்லா சாஃப்டாக இருக்கும். மாவு அரைச்சி முடிச்சுட்டு நம்ம கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பார்த்தோன்னா பாப்பா எழுந்திரிச்சிட்டா. அவள் எழுந்திரிச்சதுக்கப்புறமா அவளுக்கு கொஞ்சம் காலையில் தேவையானதெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்லாம் கொடுத்துட்டு கொஞ்சம் வந்து அவளை விளையாட விட்டுட்டேன். அதுக்குள்ளே நாங்கள் சமையல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நண்டு கிரேவி வந்து யூஸ்வலாகவே நாங்கள் ஒரு பேனில் செய்வேன். நண்டு கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்றதுனால குக்கரில் செய்ய போகிறேன் இன்றைக்கி. விசில்லாம் வைக்க மாட்டேன், ஆனால் நம்மளுக்கு கிளறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால நான் குக்கரில் செய்கிறேன். இதே வந்து நண்டு கிரேவி செட்டிநாடு மசாலா போட்டு செய்யலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி நான் வந்து கலந்து தூள் யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறேன். செட்டிநாடு மசாலா யூஸ் பண்ணி நண்டு கிரேவி எப்படி செய்யணும் அப்படின்ற ரெசிபி வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பாருங்கள். நம்ம சேனலில் ஏற்கனவே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். லன்ச்சில் வந்து இது வெறும் தொக்கு அப்படியே வந்து சைடில் கொஞ்சம் போட்டுட்டு சாப்பாடு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை ரசம் வேணுன்றவங்க ரசம் போட்டுட்டு இந்த நண்டு தொக்கை வந்து சைட்லேயும் வச்சுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நண்டு கிரேவி சாப்பிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் அவளை தூங்க வச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் பண்ணிடுவா. அதுக்கப்புறமா வந்து நாங்கள் வந்து ஈவினிங் போல் திருவிழா கிளம்பலாமே அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். திருவிழா கிளம்புறதுக்கு லென்ஸ் போட்டுகிட்டே இருந்தேன்.
பார்த்தோன்னா ஒரு லென்ஸ் வந்து கரெக்டாக ஃபிட் ஆயிடுச்சு. இன்னொரு லென்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் போட்டு, அதனால் அது வந்து கரெக்டாக பியூப்பிளில் போய் உட்காரல, கண்ணுக்கு மேலே போயிடுச்சு. ஒரு ½ அன் ஹவராக கண்ணை மூடி திறந்தேன். அதுக்கப்புறமா தான் அந்த லென்ஸ் வந்து கரெக்டாக வந்து உட்காந்துச்சு. ஸோ இதுக்கு ஒரு ½ அன் ஹவர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து நான் சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருந்தேன். மாமா ஒருத்தோட பிளமிஷஸ் க்ரீம் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ ரீசெண்டாக. ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம வந்து டெய்லி க்ரீம் போட மாட்டோம் இல்லையா? ஸோ நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னா, வீட்டில் டெய்லி க்ரீம் போட மாட்டேன், வெளியே போகும்போது மட்டும் தான் க்ரீம்லாம் யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது திடீர்னு வந்து ஃபேஸில் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு டெஃபிஷியன்சி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து அங்கங்கே திட்டாக கொஞ்சம் கருப்பாயிரும். ஸோ நம்ம வெளியே கிளம்பும்போது ரொம்ப அசிங்கமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கும் ஃபேஸில் பிக்மெண்டேஷன் இருக்குது அப்படின்னா வந்து இந்த மாமா அர்த்தோட பிளமிஷஸ் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. நான் இதான் இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபுல் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ்வலாக போடுற க்ரீம் அப்புறம் வந்து பவுடர்லாம் போட்டுக்கிட்டிங்கனாலும் நம்மளுக்கு வந்து ஃபேஸ் ஃபுல்லாகவே வந்து ஈவனாக தெரியும். ஸோ நல்லாயிருக்கு. நான் கிட்டத்தட்ட 1 இயராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் காஸ்ட்லி தான், ஆனால் நல்லாயிருக்கு. ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு பக்கத்தில் சின்ன மலை இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீக்கெண்ட் வந்து திருவிழா போட்டிருந்தாங்க. ஸோ அந்த திருவிழாவை தான் வந்து நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க திருவிழாவில் என்னெல்லாம் ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு, நல்ல கூட்டமும் இருந்துச்சு. பாருங்கள், பாதாம் ஹல்வாலாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. 1/4 கிலோ 40 ரூபா அந்த மாதிரி விலையில் விற்றுட்டு இருந்தாங்க. பட் நாங்கள் எதுவும் வாங்கலை, ஜஸ்ட் நான் வந்து பார்த்துட்டே வந்தேன். அப்புறம் இந்த சொப்பு ஜாமா, பாப்பாவோட சொப்பு ஜாமாஸ் அதெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு. கத்தி வகைகள்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த குருவிக்காரங்க கிட்ட ஒரு 2-3 ஏற்கனவே வந்து வீட்டுக்கு பக்கத்தில் வந்து ஒரு திருவிழா போட்டிருந்தாங்க, அங்கே போய் நான் 2-3 ரிங்ஸ்லாம் வாங்கினேன். ஸோ அதே மாதிரி இங்கேயும் இருந்துச்சு, பட் வந்து ரொம்ப கூட்டம்ன்றதுனால நான் வாங்கலை. நான் வந்து ஜஸ்ட் அப்படியே பார்த்துக்கிட்டே அப்படியே போயிட்டோம். இது வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா வுட் ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, பட் காஸ்ட்லியாக சொன்னாங்க, விலையெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. வுட்டில் வந்து பாப்பாவுக்கு கடிக்கிறதுக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன், பட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு, அதனால நாங்கள் வாங்கலை. வாங்க அப்படியே ஒரு கிளான்ஸ் வந்து திருவிழா சுற்றி பார்க்கலாம். பாப்பாவை தூக்கிட்டு போயிட்டே இருந்தாங்க. அவளுக்கு லைட்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்கே லைட் எரியுதுன்னு பார்த்துக்கிட்டே லைட்டெல்லாம் பார்த்துக்கிட்டே வந்தா. ரொம்ப நேரம் வந்து அவள் என்கிட்ட கொஞ்ச நேரம் இருந்தா. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஹைட்டான இடத்துலேருந்து திருவிழா பார்க்குறதுக்கு அவளுக்கு பிடிச்சிருந்தது. அதனால வந்து அவங்க அப்பா கிட்ட போயிட்டா. அவங்க தான் ஃபுல்லாக தூக்கிக்கிட்டே அப்படியே காமிச்சிக்கிட்டே வந்தாங்க. இந்த கடைகள்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த குட்டி குட்டி லைட் ஐட்டம்ஸு, டாய்ஸ் ஷாப்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தோன்னா அந்த திருவிழா எண்டில் வந்து ஜெயின் வீல்லாம் வச்சுருந்தாங்க. ஜெயின் வீல், அப்புறம் வந்து கொலம்பஸ், பிள்ளைங்க விளாட்றதுக்கு ராட்னம்லாம் இருந்துச்சு. அவ்வளோ பெரிய இடத்துல வந்து இவ்வளோ சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இதுதான் வந்து என்ட்ரன்ஸ், ஆக்சுவலாக சர்ச்சோட என்ட்ரன்ஸ் இதுதான் போல இருக்குது. ஆனால் இதுதான் வந்து நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வளையல்லாம் சூப்பராக வச்சுருந்தாங்க.
ஒரு குட் வைப்ரேஷன் இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் எங்களோட வீக்கெண்ட் வந்து இந்த தடவை போச்சு. இந்த வீக்கெண்ட் vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதை நம்புகிறேன். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி vlog வீடியோஸ்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.